தென் தமிழக நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் தமிழக அரசு பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ஃபாஸ்டாகுகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னும் அரசு பேருந்துகளுக்கு டோல்கேட் ஊழியர்கள் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவின்படி தென் தமிழக நெடுஞ்சாலைகளில் உள்ள கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி உள்ளிட்ட 4 முக்கிய சுங்கச்சாவடிகள் வழியா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை இன்று முதல் இயக்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சுங்கச்சாவடி கட்டணமாக ரூபாய் 276 கோடி ரூபாய் வரை நிலுவை செலுத்தாமல் இருப்பதால அந்த சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தாமல் இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தி அந்த 4 சுங்கச்சாவடி நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்த நிலையில நீதிமன்றம் இந்த தற்காலிக தடையை விதிச்சிருக்குதுங்க. சுங்கச்சாவடிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு பேருந்து ஓட்டுநர்களிடம் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை வாகனத்துல ஒட்டணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வர்றாங்க. ஆனா ஃபாஸ்டாக் இல்லைன்னா அதுல பணம் இல்லை என்றால் சுங்கச்சாவடிகளே இனி கடக்க முடியாது என்பதனை போக்குவரத்து கழக டிப்போ மேலாளர்கள்ட்ட தெரியப்படுத்தணும்னு கூறி வர்றாங்க. இது குறித்து நீதிமன்றம் அறிவித்தவுடன் கூடிய படிவத்தை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர்களிடம் காண்பித்து கையொப்பட்டு இருக்கிறது இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக இனி வரும் நாட்கள்ல ஃபாஸ்டாக் வசதி இல்லாம அல்லது பணம் இல்லாமல் உள்ள அரசு பேருந்துகள் பயணிகளுடன் சுங்கச்சாவடிகளில் தடைபட்டு ஒட்டுமொத்த போக்குவரத்து சேவையை பாதிக்கக்கூடிய அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், மாணவர்கள், நோயாளிகள் போன்றவர்கள் நாள்தோறும் போக்குவரத்துல கடும் பாதிப்படைவார்கள்ங்கிறதோட இதனால கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். மேலும் மக்கள் தனியார் போக்குவரத்தை நாடும் நிலை உருவாகி பயண செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா மாற்று பேருந்து வசதிகள் இல்லாத கிராமப்புற மக்களுக்கு இது இன்னும் கடுமையாகும்னு சொல்லி மக்கள் அஞ்சுகிறாங்க. ஏற்கனவே ஃபாஸ்டாக் முன்பணம் முன்கூட்டியே ஒதுக்க வேண்டும் அல்லது சுங்கச்சாவடிகள் வழியே செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் தனி நிபந்தனைகள் விலக்கு உத்தரவு வழங்கப்படணும் சொல்லி பொதுமக்கள் வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே கடந்த பல வருடங்களாக இந்த ஃபாஸ்டாக்ல பணம் கட்டாம போயிட்டு ஃபாஸ்டாக் வழியா பணம் கட்டி தான் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படும். ஆனா அரசு பேருந்துகளுக்கு அது முறையில்லை, அது அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில அவங்க தொடர்ந்து அந்த டோல்கேட் நிறுவனங்கள் தொடர்ந்து இந்த வழக்குல தற்போது நீதிமன்றம் அப்படி உத்தரவிட்டிருக்கு. எனவே இனிமே என்ன ஆகும்னா இந்த ஃபாஸ்டாக்ல பணம் இருந்தா மட்டுமே அரசு பேருந்துகள் அந்த டோல்கேட்டை கடந்து தங்களோட குறிப்பிட்ட புறப்பட வேண்டிய அல்லது செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்குது. அதிகா உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.